மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். சுவாச கோளாறுக்கு சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸ் உடல்நிலை மோசமடைந்ததாக தகவல். தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக வாட்டிகன் அரசு அறிவிப்பு. ரோம் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக உள்ள போப் பிரான்சிஸுக்கு செயற்கை சுவாசம் மற்றும் இரத்த மாற்று சிகிச்சை. கடந்த 24 மணி நேரத்தில் போப் பிரான்சிஸ் உடல்நிலை மிக மோசமாகி அபாய கட்டத்தில் உள்ளதாக வாட்டிகன் அரசு அறிவிப்பு. விண்வெளி ஆய்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து பிரதமர் மோடி பெருமிதம். ஒவ்வொரு தடைக்கல்லையும் தாண்டி விஞ்ஞானிகள் வேகமாக முன்னேறி வருவதாக 119வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் மோடி உரை. இந்தியாவுக்கு வழங்கப்பட்டு வந்த 182 கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டதாக கூறப்படும் தகவல் குறித்து ஆராய்ந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். ட்ரம்ப் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட தகவல்கள் கவலை அளிப்பதாகவும் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்றும் விளக்கம். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சி. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? காளைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. OPS டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை கட்சியில் சேர்க்க முடியாது என்பதை சூசகமாக குறிப்பிட்டு அறிக்கை. பொள்ளாச்சி ரயில் நிலையத்தின் பெயர் பலகையில் உள்ள ஹிந்தி எழுத்துக்கள் அழிப்பு. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிப்பதாக கூறி திமுகவினர் போராட்டம். மாணாக்கர்கள் தன்னை அப்பா என அழைப்பதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். செய்தியாளரின் கேள்விக்கு கிண்டலாக பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். உங்க வீட்டில் ஒரு குழந்தை, அந்த குழந்தை பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடுது, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்பா இந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுது பண்ணிட்டுங்க. அதே உங்க குழந்தை அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுடைய புருஷனை அப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னா உங்க பொண்டாட்டி சும்மா விடுமா? 72 வயசுல அப்பா அவனு ஆசைப்படுற ஒரே ஆள் நம்ம ஸ்டாலின் தான். 3ஆம் வகுப்பு மாணவனை சரமாரியாக தாக்கிய புகாரில் சென்னை கீழ்ப்பாக்கம் பவன் பள்ளி ஹிந்தி ஆசிரியை பணியிடை நீக்கம். ஹிந்தி கவிதையை சரியாக சொல்லாததால் ஆசிரியை அடித்து துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு. சென்னை வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் அலுவலக வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் அடித்து உடைப்பு. மதுபோதையில் நுழைந்து கார் கண்ணாடிகளை உடைத்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் இயக்கிய கார் மோதியதில் பெண் சம்பவ இடத்திலேயே பலி. அருகில் இருந்த இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்தி நின்றது. சிவகங்கை மாவட்டம் சந்திரம்பட்டி கிராமத்தில் மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டுக்கொண்டு கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு மீன்களை பிடித்த கிராம மக்கள். மணிப்பூர் ஆளுநரின் எச்சரிக்கையை அடுத்து சட்டவிரோத மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்கள் ஒப்படைப்பு. துப்பாக்கிகள், வெடிபொருட்கள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள் உள்ளிட்டவற்றை திருப்பி வழங்கி வருகின்றனர். தெலங்கானா மாநிலத்தில் ஸ்ரீசைலம் அணை அருகே சுரங்கத்தில் சிக்கிய 8 பணியாளர்களை மீட்கும் பணி தீவிரம். கட்டுமான இடிபாடுகள் மற்றும் தேங்கியுள்ள தண்ணீரால் உள்ளே செல்ல முடியாத நிலை. தெலங்கானாவின் ஸ்ரீசைலத்தில் அணைக்கட்டு சுரங்கப்பாதை இடிந்து விழுந்ததில் சிக்கிக்கொண்ட 8 தொழிலாளர்கள். சுரங்கப்பாதையின் 13வது கிலோமீட்டரில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம். புனேவில் கர்நாடக மாநில பேருந்துகளின் பதிவெண்ணை கருப்பு மை பூசி அழித்த உத்தவ் தாக்கரே கட்சியினர். மராத்தியில் பேசவில்லை என கூறி பெலகாவியில் பேருந்து நடத்துனர் தாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம். மகா கும்பமேளா நிறைவடைய 3 நாட்கள் உள்ளதால் பிரயாக்ராஜில் பக்தர்கள் குவிந்தனர். விடுமுறை நாள் என்பதால் திரிவேணி சங்கமத்தில் நீராட லட்சக்கணக்கானோர் வருகை.
இந்திய தேர்தல்களில் யார் வெற்றி பெறுவது என்பதை வெளிநாட்டு சக்திகள் முடிவு செய்வது ஆபத்தானது. அரசியலமைப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பேச்சு. பொதுமக்கள் பயன்படுத்த தகுதியற்ற 84 வகையான மருந்துகள் சந்தையில் விற்கப்படுவதாக தகவல். மாநில அரசுகளுடன் இணைந்து தகுதியற்ற மருந்து விற்பனையை தடுக்க மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை. அமிர்தசரஸில் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய மாரத்தானில் 5000 பேர் பங்கேற்பு. போதையில்லா இந்தியா மற்றும் ஃபிட் இந்தியா என்ற நோக்கில் நடத்தப்பட்ட மாரத்தான். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இந்திய அணி வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நிதேஷ் ராணா இயக்கத்தில் பிரம்மாண்ட பொருள் செலவில் உருவாகும் ராமாயணா திரைப்படம். ராவணனாக நடிக்கும் KGF புகழ் யாஷ் படப்பிடிப்பில் இணைந்தார். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு. பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.